அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 220 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டுள்ள நிலையில் 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் தற்பொழுது அதிகரித்து 7 கிலோமீட்டர் வேகத்தில் டிட்வா புயல் நகர்வதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைகளுக்கு இணையாக நகர வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், டிட்வா புயல் குறித்தான தற்போதைய நிலவரமாக வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவிச்சிருக்கு? வணக்கம். கடந்த அறிவிப்புக்கு முன்னதாக 5 கிலோமீட்டர் வேகம் நகர்ந்த நிலையில தற்பொழுது டிட்வா புயலுடைய நகரம் வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது அறிவிப்பின் அடிப்படையில கடந்த 6 மணி நேரத்துல 7 கிலோமீட்டர் வேகத்தில் டிட்வா புயலானது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காரைக்காலுக்கு கிழக்கு வடகிழக்கிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து வடகிழக்குல 120 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்குல 130 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கில் 220 கிலோமீட்டர் தொலைவிலும் டிட்வா புயலானது மையம் கொண்டிருக்கிறது. இந்த டிட்வா புயல் அடுத்த 24 மணி நேரத்துல வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைகளுக்கு இணையாக கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகர்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடக்கு நோக்கி நகரும் போது சூறாவளி புயல் தென்மேற்கு வங்கக்கடல், தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையிலிருந்து குறைந்தபட்சம் 70 கிலோமீட்டர் முதல் மற்றும் 30 கிலோமீட்டர் தூரத்துல இன்று நண்பகல் மற்றும் மாலை நேரங்கள்ல மையம் கொண்டிருக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது கடலில் இருந்து மேலும் விலகி செல்கிறது டிட்வா புயல். புயல் தென்மேற்கு வங்கக்கடல், தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைகளிலிருந்து குறைந்தபட்சம் 70 கிலோமீட்டரிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு இன்று நண்பகல் மற்றும் மாலை நேரங்கள்ல மையம் கொண்டு கடலில் இருந்து மேலும் விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது எந்த இடத்துல கரையை கிடக்கும், எந்த திசையை நோக்கி செல்லும், வலு பெறுமா, வலு பெறுவாதா, வலு விளக்குமா அப்படிங்கிறத தொடர்ந்து நகர்வுகளை பொறுத்துதான் கணிக்க முடியும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த புயலுடைய நகரும் வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கில் 220 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது டிட்வா புயலானது மையம் கொண்டிருக்கிறது.